லினைக்குட்டி லினைக்குட்டி லினைமா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள்ப்பா. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்பா தூக்கத்துல வீடியோ மார்னிங்ல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம பழனிக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க போய் நம்ம வீடியோ எடுப்போம். ஓகே பை. இந்த காலை பொழுது இனிமையாக ஆரம்பமானது. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வீட்டிலே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு 5:30க்கே வந்து நம்ம கிளம்பிட்டோங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பொழுதை எவ்வளவு அழகாக வந்து இருந்தது அப்படின்றத. நம்ம பழனிக்கு போகணும் அப்படின்றத 1 வீக்குக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோங்க. பிளான் பண்ண மாதிரியே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தமிழ் கடவுளான முருகனை பார்த்தே ஆகணுன்ற ஒரு உறுதியோடு நாங்கள் வந்து கிளம்பி இப்போ பழனிக்கு வந்து சேர்ந்தோச்சு. இப்போ இந்த அடிவாரத்தில் நிற்கும்போது எப்போ இந்த மலைக்கு போய் அங்கே போய் நிற்போம் அப்படின்ற ஆர்வம் இன்னுமே அதிகமாகிடுச்சுங்க. பட் கூட்டத்தை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் வந்து இருந்ததுங்க. நிறைய மக்கள் காவடியோடையும் வேலோடையும் போயிட்டுருக்கதை பார்க்கும்போதே நமக்கு வந்து சந்தோஷமும் ஆர்வமும் அதிகமாகிடுச்சு. பார்க்கிங்கில் வந்து நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கிறது ப்ரைவேட் ஏரியாங்க. ஸோ நல்ல நாளில் பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாகிடும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து கோயில் சார்பாக வந்து 60 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் ஃபீயாக. பட் பார்க்கிங் அந்த கோயிலுடைய பார்க்கிங் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக இருக்குது. அதனால் ப்ரைவேட் ஏரியாவில் இது தாங்க லாஸ்ட். ஸோ இங்கே வந்து நம்ம காரை பார்க் பண்ணோம். இங்கே வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு மேலே எப்படி போகணும் ரீஞ்சா ரோப்பா வாக்கா அதை பற்றி நம்ம பேசவே பற்றி இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போயிருந்தோம். கதிரவனும் அருமையாக வரவேற்கிறது. சூரிய ஒளியை பாருங்கள். பீச்சுக்கு போகலாம் அப்படின்னா 2 to 4 hours வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கே ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நடந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2லேருந்து 4 மணி நேரம் நம்ம உட்காந்துருந்தாலும் கால் வலிக்கத்தான் செய்யும், வீங்கத்தான் செய்யும். அந்த வலிக்கு நம்ம வந்து நடந்து போயிட்டாலாவது சீக்கிரமாக சாமியை பார்த்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து நடக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனோம். அங்கே முன்னாடி செக்யூரிட்டி சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து படிகளில் வந்து அலௌடு கிடையாது, யானை பாதை வழி மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கு இன்னுமே நல்ல விஷயங்க. யானை பாதை வழியை நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே சுலபமாக வந்து இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போய் பழனி ஆண்டவரை ரொம்ப ரொம்ப சிறப்பாக சாமி இப்போ வெளியே வந்து உட்காந்துட்டோம். ரொம்ப டயர்டாகிட்டான். எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழனியில தான் இருக்கோம். நம்ம வந்துட்டு தமிழ் புத்தாண்டு வந்துட்டு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். நான் அதுலேயே சொல்லியிருக்கோம் நம்ம பழனிக்கு வந்திருக்கோன்னு. நம்ம இப்போ பழனிக்கு வந்திருக்கோம். நாங்கள் இப்போ முருகன் பார்த்துட்டு வந்திருக்கோம். பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது என்ன விஷயம்னா ராஜ அலங்காரம். ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம். அங்கே வந்து உள்ளுக்குள்ள போனோடனே ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. நாங்கள் என்னமோ போட்டுருந்தாங்க. அதுலேருந்து கூலிங்காக ஏசி காட்டு மாட்டோம் வச்சு உள்ளே போய் அப்படியே ஸ்க்ரீனை திறந்த உடனே ஹரோ ஹரான்னு கத்தவும் நானும் ஹை போய் கத்திட்டேன். பார்க்க போதே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே நேருக்கு நேராக பார்க்குற மாட்டமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்ல மாட்டாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் அந்த இதுல இருந்து வெளியே வர முடியல எங்கனால.
இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம போகிறப்ப விஞ்சில் வந்து போயிடலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். எப்போயுமே மோஸ்ட்லி ஏறி வரவங்க எல்லாருமே விஞ்சிலையோ ரோப் கார்லேயோ வந்துடுவாங்க. திருப்பி ரிட்டர்ன் போகும்போது கீழே இறங்குறது ரொம்ப சுலபமாக இருக்குன்றதுனால இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. போய் பார்த்தோம், விஞ்ச் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே ரொம்பவே ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்தோன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விஞ்சுக்கு போயிட்டு அப்படியே வந்து 15 மினிட்ஸில் வந்து நம்ம விஞ்சை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து எல்லாருமே ஏறி கீழே இறங்குது. வண்டி வந்து கீழே மூவ் ஆகுறது நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. பாருங்கள், 3 ரோப் கார்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் வந்துட்டு இருக்குங்க. இது வந்து நம்பர் 2. பாருங்கள், இப்போ இது வந்து கீழே கயிறு மூலியமாக கீழே இழுத்துட்டு போகுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மேலே வந்து பாருங்கள், அந்த மோட்டார் ரூம் வந்து இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட்டில் விஞ்ச் நம்பர் 1 வந்து இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம போய் பார்த்துடலாம். இப்போ அது கீழேருந்து வந்தால் தான் நம்ம வந்து கீழே போகணும். இப்போ அது மேலே வந்துட்டுருக்கு. மூவ் பண்ணிவிட்டு தள்ளுங்க அடுத்து நம்ம வண்டி தள்ளுங்க. எங்கே வா 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 அப்படின்ற மாதிரி ஆமாப்பா, புதுசாக இது பண்ணியிருக்காங்க போல. ஏசியா? ஏசியா இது ஏசியா? சரிப்பா, எத்தனை தரப்பா புரியாது. இன்றைக்கி என்னன்னே தெரியலங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. அதே மாதிரி இனி வரும் ஆண்டுகள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு முருக கடவுள்கிட்ட வந்து வேண்டிட்டோம். ஏன்னா நமக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஏசி விஞ்ச் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம். எங்கள் வீட்டில் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ அதில் வந்து ஃபேன் இன்க்ளூடட் ஃபேன் கூட இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா கீழே இறங்குறப்ப கொஞ்சம் பயம் வந்து வயதானவர்களுக்கோ சிறியவங்களுக்கோ வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக கன்ஜஸ்டாக இருக்கிறப்ப ஏதாவது இருக்கும் அன்கம்ஃபர்டபுளான்றதுனால. ஸோ இவ்வளோ வந்து வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருந்தது. கீழே விஞ்சில் இருந்ததை பார்க்குறதுக்காகவே விஞ்சில் வரணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். தூரத்துலேருந்து அப்படியே லைட்டாக ஒரு மூமெண்ட்டில் வந்து நம்ம போகிறது. கீழே வந்து நிறைய கார்டனிங் வந்து பண்ணியிருக்காங்க. அது ரம்யமாகவும் ரொம்ப கண்குள்ளா காட்சியாகவும் வந்து இருந்தது. இப்போ ஒரு விஞ்ச் வந்து கீழேருந்து மேலே போகுது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம மேலே நிற்கும்போது ஒன்று மேலே வந்தது பார்த்தோம். இப்போ கீழே நம்ம இறங்கிட்டு இருக்கும்போது ஒன்று நம்மளை கிராஸ் பண்ணி போகிறது ஒரு தனி சந்தோஷம் வந்து இருக்குங்க. பாருங்கள், இது வந்து சந்தன மரம். நிறைய சந்தன மரங்கள் வந்து இருந்தது. மாங்காய், கொய்யாலாம் இருந்தது. பட் கிளாஸ் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. எதையுமே நம்மளால் டச் பண்ண முடியாதுங்க. அதுவுமே நல்ல விஷயம்தான். இப்போ நம்ம கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், இப்போ இன்னொன்று மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் யாராவது பழனிக்கு போனீங்கன்னா ரோப் காரை விட நீங்கள் வந்துட்டு விஞ்சை சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து நிறைய இருக்கிறனால சீக்கிரமாக மூவ் ஆகிட்டு வரும். ரோப் காருக்குன்னா நீங்கள் இன்னும் அதிக நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். மொபைல் ஃபோன் வந்து மேலே அலௌடு இல்லைங்க, அனுமதிக்க மாட்டுறாங்க. அதனால் கீழேயே வந்துட்டு மொபைல் கவுண்டரில் கொடுத்து நம்ம சேஃபாக வச்சுட்டு நம்ம வந்து போகிற மாதிரி இருக்குது. நான் மொபைலில் மியூட்டை போட்டுட்டு பத்திரமா கொண்டு வந்துட்டேங்க. அதனால தான் நம்ம நிறைய இடத்துல வீடியோஸ் வந்து எடுக்கலை. பால் குடம் காவடி எடுத்துகிட்டு போகிறவங்களாம் வந்துட்டு உரிமை மேளம்லாம் வச்சுட்டு வாசித்து ரொம்ப ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி வண்டியும் வந்து இருக்குங்க. இதே மாதிரி 4-5 வண்டி வந்து வச்சுருக்காங்க. முடியாதவங்களெல்லாம் வந்துட்டு பார்க்கிங் ஏரியா அந்த மாதிரி கோயிலை விட்டு அவுட் சைடில் வந்து விடுறதுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வசதிகளும் வந்து பயனுள்ளதாக வந்து இருக்குது.
கீழே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பஞ்சாமிர்தம் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம காரை எடுத்துகிட்டு கிளம்பி போகிற வழியிலேயே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா நம்ம காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. அபூர்வான்ற ஹோட்டல் வந்துட்டு இடையில பார்த்தோம். ஹோட்டலோட அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ அப்படியே உள்ளே நுழைஞ்சிட்டோம். கடையோட அட்மாஸ்பியரே வந்து சூப்பராக வேறு லெவலில் இருந்ததுங்க. ஸோ அங்கே உட்காந்து நமக்கு எப்படா சாப்பாடு வரும் அப்படின்ற மைண்டில் வந்து போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். போய் உட்காந்தோடனே வாழை இலைகள்லாம் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கினது எல்லாமே ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். பட் அதுக்கே வாழை இலை கொடுத்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வாழை இலையில் சாப்பிடும்போதே இன்னும் ருசி அதிகமாகவே வந்து இருக்குங்க. நம்ம வாங்கினது ஃப்ரைட் ரைஸ், சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ், ஒரு மஷ்ரூம் பிரியாணி வந்து வாங்கியிருந்தோம். எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. கூடவே வந்து மஷ்ரூம் 65ம் வாங்கியிருந்தோங்க. எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் இந்த சாம்பார் சாதம்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருந்தது. அது மஷ்ரூம் பிரியாணினே சொல்ல முடியாது, சிக்கன் பிரியாணி லெவலில் வந்து இருந்தது. இந்த மஷ்ரூம் 65ம் சூப்பராக இருந்தது. ரொம்ப ரசித்து பசங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்றுமே ஆர்டர் பண்ணால் பார்த்துக்கோங்களேன் எந்தளவுக்கு இருந்தது அப்படின்னு. கிஷோர் வந்து ரசித்து அதை அப்படியே அவன் சாப்பிட்ற அழகே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ அழகாக சாப்பிடும் என் பிள்ளை. அங்கே அதே பில்டிங்லேயே வந்துட்டு இந்த மல்டிபர்பஸ் ஷாப் வந்து இருந்ததுங்க. அங்கே பில்லோஸ் பார்த்தேன், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பில்லோ கவர்ஸ் நல்லா இருந்தது, அது மட்டும் வாங்கிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.